என்னாச்சு? எதுக்கு இப்படி நிற்க? போகண்டமா நேராவதுலாம்? வாங்க, உங்களை யாரும் பவுண்டர் மறைச்சி வச்சிருக்கா? போக வேண்டியதானே? யாரும் மறைச்சு வைக்கல, என் முண்டாட்டி மறைச்சு வச்சிருக்கல. என்னாச்சு மேடம்க்கு? ஒன்றும் ஆலையே, நல்லா தானே இருக்கேன். நல்லா தான் இருக்கீங்களா? வழி விடலாம்லாம், காலுக்கு போகலாம்லாம். போகலாமே, போங்க. அந்த பக்கம் வழி இருக்கலாம், நான் உண்டை தான் போக முடியுமா? கதை அந்த பக்கம் தான் இருக்குது, வாசல் அந்த பக்கம் தான் இருக்குது. எல்லாமே இருக்குது, எனக்கும் தெரியும். இருந்தாலும் நான் அவடு போனால் என் முன்னாடி கிலோ விழுந்துரு வரலாம். வந்துடுவேன்னு பயமாக இருக்கான். அப்போ என்னை கூட்டிகிட்டு போகணும், என்னை தூக்கிட்டு போகணும். நான் தான் ரெடியாக இருக்கேன் தூக்கிட்டு போகிறதுக்கு, நீங்கள் தானே வர மாட்டேங்கிங்க. நானும் இழு வாய் திறந்து சொல்லிடுறது என்ன வாரன்னு. எவ்வளோ பேர் அப்படியே எவ்வளோ தரம் நிற்க? ம், போவாண்டாமா இப்படி நேராகுதுமா, வழிவிடு. சரி, நான் கேட்குறதுக்கு பதில் சொல்லுங்கள். எதுக்கு நைட்டு சொன்னீங்களா? ம், காலையில் என் கூட கிளம்பிடணும். எதுக்கு கிளம்ப சொன்னீங்க? நான் நேற்று வரட்டான்னு கேட்டேன் ஸ்டேஷனுக்கு, வேண்டானியே. அங்கே வந்தால் காலேஜ் போக நேரம் ஆயிரும், அதான் வரான்டான்னு சொன்னேன். கிளம்ப சொன்னதுக்கு இன்னொரு காரணம் இருக்குது. என்ன காரணம்? அது வெளியே வாங்க சொல்லுதேன். அது எல்லா முன்னாடியும் சொல்லாண்டா, என்கிட்ட சொல்லுங்கள், இங்கே நம்ம ரூம்லையே. கண்டிப்பாக சொல்லணுமா? சொல்லுங்கள். இவ்வளோ தரம் பேசுகிறோம், ஒன்றும் வரமாட்டேக்க என்ன? சரி மாமா, சொல்லுங்கள், என்ன விஷயம்? ஒன்றும் இல்லை, என் முன்னாடி ஸ்டேஷனுக்கு வரட்டான்னு கேட்கலாம், அதான் கூட்டிகிட்டு போகலான்னு. வாங்க என் கூட. வரேன், கூப்பிட்டு போகிறீங்களா? வரீங்களா? ம், வரேன், கூப்பிட்டு போங்க. சரி வாங்க போமா, இப்போ போமா. ம், சரி மாமா. என்னடா பண்ணுறீங்க? வரலையா? நேரம் ஆயிட்டலாம். வா நகைச்சிட்டு கேளு, மறைச்சிக்கிட்டு நிற்காத லைன் பாரு. நந்தினி, என்னாச்சுமா? ஒன்றும் இல்லை மாமா, கிளம்புதுலாம். சரி சரி, டென்ஷன் எடுக்காதவா. அதான் வாரலை எங்கள் கூட, அப்புறம் என்ன? எருமை. புரியலைண்ணா. சாரிடா, ஸ்டேஷனுக்கு வரல. மாமா இப்போ தான் சொல்லிச்சு கூப்பிட்டு போகிறேன்னு. சொல்லிட்டானா? அப்புறம் என்ன, வா, நேரம் ஆகுதுமா. எனக்கு கஷ்டமாக இருக்கு மாமா போகிறது. ஸ்டேஷனுக்கு வந்து இப்படி நிற்க முடியாதெல்லாம். அட அரை மண்டல், வா. எங்கே போனால் இப்படி நிற்கலாம், ஏன்னா நீ என் முண்டாட்டி, அது தெரியுமா தெரியாதா? ம், சரி. வா, காலையில் எல்லோரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்களா, எல்லாத்தையும் சொல்லணும், சொல்லிட்டு போகணும்ல. வா. ம், சரி. ஃப்ரீயாக வரலாம் நம்ம கூட? இல்லை நான் வீட்டுக்கு வந்த பிறகு நாங்கள் ரெண்டும் சேர்ந்து போகணுமா காலேஜுக்கு? காலேஜ் போகணுமா? ம், காலேஜ் கண்டிப்பாக போகணுமா? நீங்கள் தானே எடுத்து போக சொன்னீங்க, நான் போக மாட்டேன்னு இருக்கேன். ஃப்ரீயாக காலேஜ் கிளம்பிடுவேன். இப்போ நான் மட்டும் தனியாக போவேன், என்ன தனியாக போக விட மாட்டீங்களா? இல்லை நான் வீட்டில் இருக்கவேன். இதெல்லாம் பிறவி சொல்லுதான், நீ வா, நேரம் ஆகிட்டு வா. அப்படியே நின்று பேசிகிட்டு இருக்காது, உன் டவுட்டெல்லாம் பிறகு கேளுவா. சரி வாங்க. கொஞ்சம் தொங்க வச்சுட்டு வந்தேன்னா அடிப்பேன். சரி. மறுபடியும் அப்படி தானே சொல்லுது? சரிப்பா வாங்க. எப்படி நடந்து வந்துடுவியா, தூக்கிட்டு போகணுமா? வேண்டாம் மாமா, நான் வரேன், வாங்க. சரி, நான் சொல்கிறது செய்யணும், காலுக்கு வந்தா புரியுதா? என்ன பண்ணணும்? அம்மா அக்கா மச்சான் மாமா எல்லோரும் இருக்காங்க, எல்லாத்தையும் போயிட்டு வரேன்னு சொல்லணும், புரியுதா? சந்தோஷமாக சொல்லிட்டு வரணும், புரியுதா? ஃபஸ்ட்டு சாமியார் ரூமில் இருக்கா, சாமியார்ட்ட போய் சொல்லிட்டு வா. சரி, போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு வா. கேர்ஃபுல்லாக இருக்க சொல்லு. அதுக்கப்புறம் காலைல இருக்க எடுத்துகிட்டு சொல்லு, சரியா? ஃப்ரீயாக இருப்பான், உன் குழந்தைகிட்ட என்ன பேசணுமோ அதையும் பேசிக்கலாம். நாளைக்கு தானே ரிசல்ட்டு உங்க வந்தனுக்கு. ஆமாம். காலில் வந்து அமைதியாக நின்றுட்டு இருக்காதா, புரியுதா? பாவிக்கிட்ட பிறகு பேசிக்கலாம், சரியா? என் பாப்பிக்கிட்ட எதுவும் பேசாண்டாமா? பாவி நம்ம கூட ஸ்டேஷன் வரல, அப்புறம் என்ன? சரி, அப்போ நீங்கள் கிளம்புனது நான் அப்பா மச்சம் முடியாது தான் வரணுமா? நீ வா, நேரம் ஆகுது, வா. சரி வாங்க. என்ன சொல்லி கூப்பிட்டு வந்தேன்? சார்ந்திருந்தா என்ன நடக்கும்? நேரம் ஆகுதுமா, சொல்லு. நீங்கள் ஊருக்கு போகிறீங்க, கொஞ்ச நேரம் உங்கள் கூட இருக்கலாம்னா திட்டிகிட்டே இருங்க, போங்க. சொன்னது செய், அடி வாங்காத. போவாங்க, நான் பேச மாட்டேன். சரி அப்பா, நான் போயிட்டு வரேன். மச்சா போயிட்டு வரேன். சரிம்மா, சந்தோஷமாக போயிட்டு வா. சரி நந்தினி, போயிட்டு வா, சந்தோஷமா இருக்கு. சரி அக்கா, நான் போயிட்டு வரேன். உங்கள் அத்தையும் நல்லா பார்த்துக்கிட சொல்லு, உங்கள் அத்தையும் சௌமியாவும். அக்கா, அத்தையும் சௌமியாக்காவும் நல்லா பார்த்துக்கேன். சரி, நான் பார்த்துக்கிறேன் இங்கே எல்லாரையும். நீ அவனுக்கு நல்லா பார்த்துக்க. புரியலையாக்கா? அக்கா நீ அடி வாங்காத, பேசாமல் இரு. புரியாதுடா, விடுடா. சரி, அம்மாட்ட சொன்ன நந்தினி. ஏம்மா எதனாலும் பிறகு ஃபோனில் சொல்லுங்கம்மா. சரியா, சரி. எத்தனை நான் போயிட்டு வரேன். சரிடி, போயிட்டு வா. சரி பிரியா, போயிட்டு வரேன். சரிடி, போயிட்டு வா. கால் பண்ணுடி. சரிடி, போயிட்டு கால் பண்ணுறேன். சரிடி. சுனில், நீ வரலாம். ஏன் இனி நீங்கள் வேற? இனி நீங்கள் இங்கே தானே இருக்கேன்னு சொன்னீங்க, இப்படி திடீர்னு மாறிட்டீல. புரியலையடா, இங்கே தானே இருக்கேன். டேய், சரிண்ணா, சரி சாரி மேனி. நான் என்னவோ நினச்சேன், இங்கே இருந்தால் நீங்கள் எல்லாம் பண்ணி தருவீங்கன்னு நினச்சேன். சரிடா, பண்ணி தரேன், இதில் உனக்கு என்ன டவுட்டு? சரி இப்போ வரலாம்ல நீ? எங்கே கூப்பிட்டு இருக்கவனா இப்போ? ஸ்டேஷனுக்கு தான் மாமா, என் கூட. ஏன் அப்போ நான் வரேன்டாமா? ஆமாம், ரிட்டன் வரும்போது நான் தனியாக தானே வந்த மாதிரி இருக்கும்.
அவன் இருந்தால் கொஞ்சம் ஜாலியாக இருக்கும், பேசிட்டே வருவான். சும்மாவே என் கூட வரமாட்டான். இப்போ நான் உன் கூட வரும்போது அவன் எப்படி வருவான்? அவன் இருக்கட்டும் வீட்டில். நம்ம எல்லோரும் போகிறோம்லாம். அப்புறம் அவன் வீட்டில் ஒருத்தன் இருக்கணும்லாம். இருக்கட்டும், நம்ம பேரை கூட்டு போவானா? ம், சரி மாமா. சரி, பேசுவோம் குழந்தைட்ட. என்னடா வேணும் சொல்லு, நான் வந்து பண்ணி தரேன். மைனி நீங்கள் வந்து பண்ணி தரதுக்கு இப்போவுமே கேட்குங்க. அதுக்கு நான் இப்போவுமே சொல்லணுமா என்ன வேணும்னு? ஆமாடா, நீ சொல்லு, நான் வந்தவொடனே பண்ணி தரேன் உனக்கு. இருக்கட்டும் மைனி, நீங்கள் வந்த பிறகு நான் கேட்க பண்ணிதாங்க. சரிடா. மைனி கால் பண்ணுங்கள், மறந்துடாதீங்க. உன்னை மறக்காத, உன்னை ஏக்கிட்ட மறக்க போகிறேன். உங்கள் கூட அண்ணன் இருக்காமலாம். அப்புறம் நீங்கள் அண்ணன் கூட இருந்தால் தான் எல்லாத்தையும் மறந்துடுவீங்களே, அதான் சொன்னேன், மறந்துடாதீங்க. போடா லூஸ், கொஞ்ச நேரத்துக்கு எதுக்கு இந்த பேச்சு? அதான் இப்போ வந்துடுவேன்லாம். மைனி என்ன சொல்லுதியே, இப்போ வந்துடுவீங்களா? சுனில், அமைதியாரு, சொல்கிறத மட்டும் கேளு. ஏன்னா இல்லைண்ணா, மைனியே எப்படி சொல்லுதாங்க வந்துடுவேன்னு? அதான் புரியல, அதான் கேட்டேன். அது தெரியாதுடா, அதான் அப்படி பேசுதா. சரின்னு கேளு. ஓ சரிண்ணா, அதான் அப்படி பேசுகிறாங்க. சரி சரி. என்னடா பேசுறீங்க அண்ணனும் தம்பியும்? ஏய், திரும்பி யாரை கேட்ட இப்போ? டேய்னு. ஆ? ஐயோ மாமா, சாரி, நான் உங்களை கேட்கல, நான் அவனை தானே பேசிகிட்டு இருக்கேன். நான் அவனை தான் கேட்டேன், உங்களை கேட்கல. எல்லாரும் நிற்கலாம். அது என்ன டேய்? டேய் சுனில் சொல்லணும், அப்படி இல்லைண்ணா சும்மா பொத்த சொன்ன என்ன அர்த்தம்? அவன் கூட தனியாக பேசினேன்னா யாரும் இல்லை அப்படின்னா பேசினேன் அவன். புரியுதா? எல்லாருக்கும் இப்படி பேசாத. சரி சரி சரி. டேய் நேரம் ஆயிட்டுடா. ஆமாடா, நேரம் ஆயிட்டலாம். சரிடா, போவோம் மனோ கூடு. டேய் மனோ, மனோ. டேய் சாரிடா, நீங்கள் சொல்கிறதுக்குள்ளே சொல்லிட்டு வந்துடலான்னு பார்த்தேன் சமையல. நேரம் ஆயிடுச்சு போல். மனோ, நீ வேணா 2 நாள் இருந்துட்டு வரியா? ஆமாடா, இருக்குன்னா இருந்துட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நாங்கள் பார்த்துக்குறோம். அப்படிலாம் ஒன்றும் இல்லைடா, நான் பேசிக்கிறேன் சமையட்ட தினமும். வாங்க போகணும். ஏய் தம்பி மனோ, கவலைப்படாதடா, நான் பார்த்துக்கிட்ட சௌமியாவை நல்லாவே. அக்கா இதெல்லாம் சொல்லணுமாக்கா? நீயும் அம்மாவும் இருக்க தைரியத்தில் தான் நானே போகிறேன். பிறகு என்ன? என்ன அப்போ நான்? சரி பிரியா, நீங்கள் 3 இயர் நல்லா பார்த்துக்கங்க உங்கள் மைனியை, சரியா? சரியம்மா, எதனாலும் கால் பண்ணுங்கண்ணம்மா. சமையட்ட பேசுங்க, பார்த்துக்காங்க. ஏன் மறுமணம் நான் பார்த்துக்கிறேன், நீ ஏன் டென்ஷன் எடுக்க? நீ போய் பேசாமல் வேலையை பாரு. என் பேரனோ பேத்தியோ வர போகிறாங்க, நான் பார்த்துக்கிறேன், நல்லா கவனிச்சுக்கிறேன். அவங்க வந்தோடனே என்கிட்ட தந்துட்டு நீ என் மருமகளை எங்கேனாலும் கூப்பிட்டு போப்பா. அதுக்கப்புறம் இப்போ 2 பேர் போகிறாங்களா, அவங்க 2 பேரையும் பிடிச்சி வச்சுக்கிறது என்ன? சரிம்மா சரி. டேய், அம்மா ஒரு முடிவு பண்ணி தான் இறங்கியிருக்காங்க போல. ஆமாடா, பத்தியா எப்படி பேசுனாங்க புறம்மா? ஆமாடா, எனக்கு தர வேண்டியதை தந்துடுங்க, தந்துட்டு நீங்கள் எங்கேயும் போயிருங்க. ஏம்மா, உறுதியாக தான் இருக்கீங்களா இப்படி? பிறகு ரொம்ப சேட்டை பண்ணாங்கன்னு எங்களை கூட்டு போய் சொல்லக்கூடாது. நாங்களும் கூட்டு போக மாட்டோம். உங்கள் மருமகளை மட்டும் தான் நாங்கள் கூட்டு போவோம். சரிடா, கூட்டிகிட்டு போங்க, என் மருமகளை கூப்பிட்டு போங்க, வரிசையை எடுத்து போடுங்க. வரிசையாவா? 3 பேர் இருக்கீங்களா, அப்போ நிறைய பிள்ளைகள் வேணும்ல. நீங்கள் சரியில்லைம்மா, நாங்கள் கிளம்புறோம். ஐயா தம்பி, நான் இங்கே இருக்க என் மருமகளை பார்த்துக்கிடுதேன், நீங்கள் அங்கே இருக்க 2 மருமகளையும் நல்லா பார்த்துக்கணும் என்னம்மா? நம்ம 2 ஏறலாம். அக்கா இங்கே தானே இருக்காங்க, அக்கா வரலாம். ஏம்மா என்னம்மா? தம்பி தெரியாமல் வந்துட்டியா? மாமா, நான் உங்கள்கிட்ட தான் கேட்கேன். நீ எங்கள் கூட இப்போ வண்டியில் வரல, அதான் கவனமாக கூட்டு போய் சொல்கிறாங்க. சரி சரி. ஏக்கா கவனமாக இரு. அம்மா தோட்டத்துக்கு போனாங்கன்னா நீ சௌமியா கூட இரு, புரியுதா? சரிடா, நான் பார்த்துக்கிறேன், டென்ஷன் எடுக்காதீங்க. பிரியா, நீ வீட்டில் இருக்கும்போது சௌமியா கூட இருக்கணும், புரியுதா? சரி, நான் மைனி கூட இருக்கேன். ஃபோனை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணு, புரியுதா? சரி, அப்புறம் சொன்னிடு, நீ வீட்டில் இருக்கேன்ட்டு விளையாட போயிட்டு இருக்காதா, புரியுதா? சௌமியாவுக்கு தேவையான வாங்கி கொண்டு கொடுக்கணும். அம்மாவையோ அக்காவையோ போக சொல்லிட்டு இருக்காதா, புரியுதா? நந்தினிட்டு எப்படியே நடந்துக்கிட்டு அதே மாதிரி தான் சௌமியாட்ட பேசிட்டு நடந்துக்கிட்டணும், புரியுதா? தனியை விட்டுட்டு யாராச்சும் போனீங்கன்னு தெரிஞ்சது தோலை உரிச்சு கூட வந்து சொல்லிட்டேன். பிறகு அப்புறம் பிரியா காலேஜ் போனோன்னா கொஞ்சம் பஸ் ஸ்டாண்டில் வந்து விட்டுட்டு வா. அப்புறம் ஈவினிங் போய் கூப்பிட்டு வந்துரு, புரியுதா? ஏதாச்சும் கம்ப்ளைண்ட் வந்தது பார்த்துக்கா, கால் பண்ணுவேன், அட்டன் பண்ணி பேசணும். வீட்டில் கிடந்துச்சு ஃபோனு, அங்கே போட்டேன் இங்கே போட்டேன்னு ஏதாச்சும் வந்தது அதுக்கப்புறம் தான் இருக்கும் உனக்கு. சரிண்ணா. சரி மாப்பிள்ள, டைம் ஆகிட்டு. சரிம்மா சக்கராம்மா. சரி அம்மா, நாங்கள் போயிட்டு வரோண்ணா, நேரம் ஆகிட்டு. சரி அம்மா, நாங்கள் கிளம்புறோம், போயிட்டு வரோம். சரி அம்மா, போயிட்டு வரோம். ஏக்கா போயிட்டு வரேன். சரி அக்கா, பிரியா சுனில் போயிட்டு வரோம். சரிடா, ஒவ்வொருத்தராக சொல்லிட்டே இருக்கணும்னா எல்லாத்துட்டையும் போயிட்டு வாங்கடா. சரியா, எல்லாரும் கவனமாக போயிட்டு வாங்க என்னம்மா? என்ன மிஸ்ஸஸ் துரை, போமா? ஓவோம் மிஸ்டர் மாமா. சேட்டை ஓவர் ஆகிட்டுன்னா சரி, உங்கள் சேட்டையெல்லாம் அங்கே போய் பார்த்துக்கலாம், வாங்க. சரிடா, பார்த்து கிளம்புங்கண்ணா, போயிட்டு வாங்க. சரி மாமா.
சரி மாப்பிள்ளையெல்லாம் போயிட்டு வாங்க. கவி நந்தினி போயிட்டு வாங்கம்மா. சரிங்க நான் போயிட்டு வரேன். சரி மச்சான் போயிட்டு வரோம். மச்சான் அப்பப்போ போய் எட்டி பார்த்துக்கோங்க என்ன. இதெல்லாம் சொல்லணுமாப்பா? சரி மச்சான். மச்சான் அப்புறம் நீங்கள் ஃப்ரீயாக இருந்தீங்க அப்படின்னா சாமியாருக்கு செக்கப் டேட் அன்னைக்கு செக்கப் கூட்டிகிட்டு போயிட்டு வாங்க என்ன. கார் எடுத்துகிட்டு போங்க. மாமா நீங்கள் ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா நீங்கள் கூப்பிட்டு போங்க. யாராச்சும் ஒருத்தர் ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா கூப்பிட்டு போங்க. அம்மா அக்கா எல்லாரையும் கூப்பிட்டு போங்க என்ன. அப்புறம் தனியாக அவளை கூப்பிட்டு போயிடாதீங்க. ஆமாம் அப்புறம் தேனு மகேஷ் எல்லாரையும் சௌமியா கூட இருந்து பேச சொல்லுங்கண்ணே. அவளுக்கு போர் அடிக்கக்கூடாதுல்ல, அதுக்காக தான். அவங்க வீட்டுக்கு போகணுன்னு நினச்சேன்னா ஆசைப்பட்டேன்னா கூப்பிட்டு போயிட்டு வாங்க மாமா. இருக்கன்னா இருந்துட்டு வரட்டும். நீங்கள் கூப்பிட்டு போயிட்டு கூப்பிட்டு வாங்க. அவளை தனியாக அனுப்பாதீங்க. ஒரு டிரைவர் போட்டுருவோமா மாமா வீட்டுக்கு? என்ன மாப்பிள்ள இதெல்லாம்? அது எதுக்கு? நாங்கள் தான் இருக்கோம்ல. யாராச்சும் ஒருத்தர் மாற்றி மாற்றி போய்க்கிறோம். இல்லை மச்சான் அவங்க 2 இடத்துக்குமே வேலை இருக்குது, அதான் யோசிக்கேன். ஏய் விடுற, தேவையில்லாத வேலை பார்க்காத. சுனில் இருக்கலாம் இருக்கட்டும், மற்ற நேரம் நாங்கள் போகிறோம். எதுனா கால் பண்ணட்டும். புரியுதா? நாங்களும் வீட்டில் இருக்கும்போது டெய்லி போய் பார்த்துக்குறோம்டா. டென்ஷன் எடுக்காத. ஹாஸ்பிட்டலுக்கு தானேடா, வேறு எங்கே கூப்பிட்டு போகிறதாமா நாங்கள் ஒரு நாள் மாற்றிக்கிறோம். சரியா? யாராச்சும் ஃப்ரீ ஆகிட்டு கூப்பிட்டு போயிட்டு வரோம். சரி மாமா, கஷ்டமாக இருந்தால் சொல்லுங்க என்ன, டென்ஷன் ஆகாதீங்க, பார்த்துக்கலாம். சரிடா நாங்கள் பார்த்துக்குறோம், கால் பண்ணுங்க. சரி போயிட்டு வாங்க, நாங்கள் கிளம்புறோம். ஆமாம் மாப்பிள்ள நாங்கள் போயிட்டு வரோண்ணா. சரி மச்சான் போயிட்டு வாங்க 2 பேரும். நேரம் ஆயிட்டா, நானும் போகணுமா? ஏப்பா மச்சான் கொஞ்ச நேரம் நின்றுட்டு போவோம் மச்சான். எங்கே போகணும்னு சொல்கிறேன்? வீட்டுக்கு தானே மச்சான் போகிறீங்க, அப்புறம் நானும் வரணும்ல. கொஞ்சம் நின்றுட்டு போமா மாமா கூட. இவன் மாமா கூடயே கிளம்பு, நாங்கள் கிளம்புறோம். நானும் அப்போ மச்சான் ஏன் மச்சான் இப்படி சொல்லுதீங்க? மாமா கூட கிளம்பிச்சிருந்தீங்க, நான் வாரேன். எங்கே வர? மச்சான் சொல்கிறதும் சரி, நீ போ அவங்க கூட. நீங்களம்மா என்னப்பா அப்படி சொல்லுதீங்க? மாமாட்ட நான் ஸ்டேஷன் வரைக்கும் வாரேன்னு சொன்னேன், அதான் மாமா கூப்பிட்டு வந்திருக்கேன். அதான் அவன்கிட்ட கேள்வி ஏக்கு ஸ்டேஷன் கூப்பிட்டு வந்திருக்கானு. மாமா நீங்கள் கிளம்புங்க. மச்சான் நீங்கள் கிளம்புங்க, நேரம் அதில் வேலைக்கு போகணும்ல. சரிங்க மாப்பிள்ள, சரி பார்த்து கிளம்புங்க, கால் பண்ணுங்கள். சரிடா கவனமாக போய் சேருங்க, கால் பண்ணுங்கடா. கிளம்புறோம். சரி மச்சான். சரி மாமா போயிட்டாங்க. எப்பா என்ன விட்டுட்டு போகிறீங்க? எங்கே விட்டுட்டு போகிறவ? அட்டி வாங்க போகிற திரும்ப? மாமா நான் வீட்டுக்கு போகணுமா? இங்கே நின்று என்ன பண்ணேன்? ஒத்தியில் எப்படி போவேன்? போயிட்டாங்க என்ன விட்டுட்டு. இதை வாங்க போகிறாங்களா? விளையாட்டுக்கு பண்ணுறாங்களா? வருவாங்களா இப்போ? விளையாடுதாங்க. போயிட்டாங்க வீட்டுக்கு, வர மண்டலு. போயிட்டாங்களா? இப்போ நான் எப்படி போவேன்? அடிச்சு விடுவேன். நீ எங்கே போகிற? நீ எங்கே போகணும்? நீங்கள் ஸ்டேஷன் வரைக்கும் தானே என்னை கூப்பிட்டு வரேன்னு சொன்னீங்க. அப்படியே சொன்னேன். என்னம்மா சொல்லுங்க. என்ன சொல்லணும்? நான் என் கூட உன்னை கூப்பிட்டு போகிறேன், வா. எங்கே? மும்பைக்கா? நான் எங்கே இருக்கேன்? நான் எங்கே போகிறேன்? வேலைக்கு. வேலைக்கு தான் போகிறீங்க? உண்மையாகவே என்ன கூப்பிட்டு போகிறீங்களா? ஆமாம் உன்னை கூட்டிகிட்டு தான் போகிறேன். இதில் என்ன டவுட் உனக்கு? போய் சொல்லாதீங்க. நீங்கள் தானே தாத்தாட்ட என்ன சொன்னீங்க? டிக்கெட் எடுக்கலன்னு தானே சொன்னீங்க. அப்புறம் எப்படி என்ன கூப்பிட்டு போக முடியும்? டிஜனா பாரு இருந்தால இப்போ என் கூட வர விருப்பம் இருக்குல்ல, அப்புறம் எதுக்கு இந்த சேட் பண்ணிகிட்டு இருக்க? வரமாட்டேன்னு ஆளை பாரு. அப்போ எனக்கு விருப்பம் இருக்கான்னு தெரிஞ்சுக்க தான் இப்படி பேசிகிட்டு இருக்கீங்களா? போவாங்க நீங்கள். ஓரைக்கு தானே வந்திருக்கு வேலைக்கு, பிறகு என்ன போங்க. சரி கால் பண்ணுங்கள், அப்போ வர சொல்லுங்கள், என்ன கூட்டு போய் சொல்லுங்கள். அடி வாங்காத போ. நீனு போய் உள்ளே போங்க. என்ன மாமா பண்ணிட்டு இருக்கீங்க? டிக்கெட் எடுக்கலன்னு சொல்லிட்டு இப்போ என்ன கூட கூட்டு போகிறேன்னு சொல்கிறீங்க, புரியவே மாட்டேங்கணும். உனக்கு என்ன தான் புரியும்? என்ன நினச்சிட்டு இருக்க என்ன? உனக்கு எவ்வளோ ஆசை என் கூட வர்றதுக்கு? நான் இல்லாமல் நீ எப்படி இருப்பேன்? எந்த கிட்ட மட்டும்லாம் பிறகு என்ன உனக்கு இவ்வளோ துமுறு? வரமாட்டேன் ஆளை பேர். சரி நான் சும்மா தான் சொன்னேன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? எனக்கு உங்கள் கூட இருக்க எவ்வளோ ஆசை, அது எப்படி உங்களுக்கு தெரியும்? நேற்று நியூஸில் சொன்னாங்க. கிண்டல் பண்ணாதீங்க, சொல்லுங்கள். நேற்று அப்படி பேசுனீங்க அத்தட்ட. டிக்கெட் எடுக்கல வாரம் சொன்னாலும் கூப்பிட்டு போக மாட்டேன்னு. பின்ன இப்போ காலையில் என்ன கூப்பிட்டு வந்திருக்கீங்க? என்ன பண்ணுறீங்க? எனக்கு ஒன்றும் புரியலையே. என்ன பண்ணுறாங்க? என் மறுபடி அவங்க கூட கூப்பிட்டு போகிறேன், அவ்வளோதான். அதைத்தான் எப்படின்னு கேட்டுட்ருக்கேன். டிக்கெட் எடுக்கலன்னு சொல்லிவிட்டு என்னை இப்போ கூப்பிட்டு போகிறாங்க. எப்படி? நான் வாரம் தான் ஆசைப்பட்டேன்னு எப்படி தெரிந்தது? மரமண்டை அடி வாங்காத. உன் மனசில் என்ன இருக்குன்னு என்ன தெரியாதா? வெளுத்து போடும் பார்த்துக்கான். நேற்று காலேஜில் வச்சு என்ன சொன்னேன்? நான் நீங்கள் ரெகுலரில் வருவீங்கன்னு சொல்லிட்டு வந்தேன். எனக்கு ஏக்கு அப்படி ஷாக்கானா? ஏன் ரெகுலரில் சொன்னீங்க, கரஸில் போட்டு தர வேண்டியது நான் அதெல்லாம் மறைச்சாச்சு. என்ன ட்ரெஸ்ஸை ஃபுல்லாக பேக்கில் கீழே வச்சுட்டு
என் ட்ரெஸ்ஸை ஃபுல்லாக மேலே வச்சுருக்கேன். அதை எப்போ பார்த்தீங்க நீங்கள்? அது எல்லாம் வச்சதுக்கு சூட்கேஸில் வச்சுட்டேன். அதில் போடுறதுக்கு வேணும்ல, அதான் சூட்கேஸ் திறந்தேன். மேலே எல்லாம் என் ட்ரெஸ்ஸாக இருந்துச்சு. பீரோவில் உன் ட்ரெஸ்ஸு ஒன்றுமே இல்லை. வீட்டுக்கு போடுறது மட்டும் தான் இங்கே இருக்குது. நீ உன் ட்ரெஸ்ஸு வைக்கிறதா இருந்தால் 2 சம்மலாக வச்சுருக்கணும். மேலே ஃபுல்லாக என் ட்ரெஸ் இருக்குது. இதுலேருந்து தெரியண்டாமா? இதில் வேறு நீ வாரேன்னு சொல்லிகிட்ருக்க, வரமாட்டேன்னு சொல்லிகிட்ருக்க. இதுலேருந்து உனக்கு தெரியல. சரி, டிக்கெட் எடுக்கலன்னு சொன்னீங்க. நான் தத்த கேட்டதுக்கு வாரம் சொன்னால் கூட கூட்டு போக மாட்டேன் நீங்கள். யார் சொன்னா டிக்கெட் எடுக்கலாம்? டிக்கெட்லாம் எடுத்தாச்சு. நீ அப்படியாட்டு வருவேன்னு சொல்லுவான்னு பார்த்தேன். நீ அப்பவும் அசரவே இல்லை. உன்னைய விட்டுட்டு நான் எப்படி போவேன்? உனக்கு சேர்த்தா டிக்கெட் போட்டிருக்கு. நீ வரலன்னா கேன்சல் பண்ணிக்கலான்டா இருந்தேன். அப்புறம் அம்மா வேறு நைட்டு கன்ஃபார்மே பண்ணிட்டாங்க. அதான் காலையில் இழுத்துட்டு வந்தேன். உனக்கு ஏக்கு இந்த தேவையில்லாத சேட்டா? நான் தானே கூப்பிட்டுருக்கேன் உன்னை வான்னு. வாரன்ல சொல்லணும். வரமாட்டேன்னு ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணி வச்சுட்ருக்கேன். அதுவா, நீங்கள் வர்றப்ப சொல்லலான்னு பார்த்தேன் ஒரு சர்ப்ரைஸ்க்கு. நீங்கள் எல்லாத்தையும் சொதப்பிடுறீங்க போங்க. உனக்கு தான் ஒன்றுமே ஒழுங்காக பண்ண தெரிய மாட்டேங்க. பிறகு என்ன செய்ய? சும்மா கொஞ்ச நேரம் என்னை விட்டுட்டு தனியாக இருக்க மாட்டேங்க. இங்கே பாரு, வீட்லேயும் அதே கதை தான். இங்கே ஸ்டேஷனுக்கு வந்து என்னை விட்டு நான் விட மாட்டேங்க. அப்புறம் எப்படியா கூட நீ வராமல் இருந்துருவேன்? நீ பண்ணுறதெல்லாம் அந்த வேலை. அப்புறம் இருப்பாங்க. நான் உங்கள் கூட இருக்க போகிறேன், எப்படி தானே? முகத்தை பாருங்க, அவங்க தங்கச்சி முகத்தை. அவங்க கூட இருக்க போகிறேன் நான். இந்த அன்னைக்கே சொல்லிட்டு சந்தோஷமாக இருக்க வேண்டியதுதானே? கொழுப்பு கொஞ்சம் கொழுப்பாக வச்சுருக்க உனக்கு. இப்போ சரி விடுங்க. இப்போ ஹாப்பியா? என்னது ஹாப்பியாவா? என்னை தூக்குங்க தூக்குங்க. தூக்கணுமா? எங்கே நின்றுட்டு தூக்க சொல்லுத? அடிப்பேன், நில்லு. சரி அப்போ குனிங்க. அடி வாங்காத. சேட்டை எங்கே வச்சு என்ன சேட்டை பண்ணிகிட்ருக்கேன்? நீ ஏன் குனிய சொல்லுதுன்னு எனக்கு நல்லா தெரியுது. இப்போ சொன்னதெல்லாம் ரெண்டில் ஏதாட்டும் ஒன்று செய்யணும். இல்லை இப்போ என் பாட்டு நடந்து வீட்டுக்கு போயிடுவேன். அடி வாங்காத. என்ன வேலை பார்த்துட்ருக்க பப்ளிக் வச்சு? ரெண்டில் இப்போ ஏதாச்சும் ஒன்று செய்யணும். அந்த நீ சொன்ன கேளு. இப்படியே பண்ணிகிட்டு இருப்பாங்க பொது இடத்துல. வேண்டாம், வீட்டுக்கு போயிடுவானா? நீங்கள் தானே சொன்னீங்க வீட்டில் வச்சு எங்கேனாலும் நிற்கலாம் அப்படின்ட்டு. இங்கே ஏன் பண்ணாட்டினா பிறகு என்ன தூக்குன என்ன? சொன்ன கேளுமா, புரியுதா? பொது இடத்துல எதை பண்ணக்கூடாது அதை பண்ணக்கூடாது, புரியுதா? வா, நம்ம வீட்டுக்கு போயிடும். வீட்டுக்கு போன அப்புறம் உன் சேட்டையெல்லாம் வச்சுக்க. என்னாச்சு? என்ன ஆச்சு? உன் தங்கச்சிக்கு மூளை வேலையே செய்ய மாட்டேங்குது. என்ன செய்ய? எந்த இடத்துல எப்படி நடந்துக்கணும்னு தெரியுதா? ஒரு சொல்லுதான் கேட்க மாட்டேக்கா. என்ன வேண்டாம், இப்போ என்ன பண்ணணுமா? உன் தங்கச்சி இப்போ நான் கூப்பிட்டு போகிறதுனால ரொம்ப ஹாப்பியாக இருக்கான். அதுக்கு இப்போ ஏதாச்சும் பண்ணணும். ஒன்று தூக்கணும், அப்படி இல்லைன்னா கிஸ் பண்ணணும். இப்போ ரெண்டில் ஏதாச்சும் ஒன்று பண்ணணும். சரி அப்போ தூக்க வேண்டியதானே அவளை? மாறாம மென்டலுக்கெல்லாம் என்ன சொன்னாலும் சப்போர்ட் பண்ணிடுங்க. தூக்கிறதுல உனக்கு என்னடா பிரச்சனை? நீங்களாம் இருக்க வரைக்கும் இவ திருந்திக்கிடவே மாட்டான். போவாங்க, வண்டியில் இருங்க, நேரம் ஆயிட்டு. நான் அங்கே போய் என்ன பாடுபடுத்த காத்திருக்கால தெரில. வா, தேவையில்லாத வேலை ரொம்ப பார்க்க நீ. அடுத்து பார்த்துக்கான். என்ன வேலை பார்த்துட்டு இருக்க நீ? பண்ணாதன்னு தூக்குனேன், அப்புறம் அந்த வேலையை பார்த்துட்டு இருக்கேன். மாமா ஐ லவ் யூ. நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் இன்னைக்கு. அதுக்கு பொது இடத்துல எப்படி நடந்துக்கணும்? அப்படி வாங்கிக்கிற பார்த்துக்க. இனிமேல் எப்படி பண்ணாலும். அப்போது நீங்கள் இதை வீட்டில் வச்சு சொல்லியிருக்கணும். ஏன் இங்கே வந்து சொன்னீங்க? நீங்கள் போவாங்கடா, வண்டியில் ஏறுங்க. இவனை கீழே போட்டு ஒரு உருட்டி எடுத்துகிட்டு வரேன். சும்மா இருடா. அவள் ஏதோ சின்ன பிள்ளை ஆசைப்பட்டு சாக்லேட் கேட்ட மாதிரி அதை வாங்கி கொடுத்தவொன்னு சந்தோஷத்தில் பண்ணுமா? அந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்கா இவா. என்னன்னே தெரியாம. இவ சின்ன பாப்பா இருந்தால ஆளை பேர் எல்லாம் கிரிமினல் வேலை பார்க்குறதெல்லாம். சரி வீடு நம்ம தானே இருக்கோம். எங்கள் அண்ணன் 2 பேரும் வச்சுக்கிட்டு பண்ணுற வேலையா இது? அத்தை எங்கள் அண்ணன் சொன்னால சின்ன பிள்ளைல ஆசைப்பட்டு கேட்டால் எப்படி சந்தோஷமாக இருக்கும், அதே மாதிரி தான் எனக்கு எவ்வளோ சந்தோஷம் என்னை கூட்டு போகிறது. அதுக்கு தான் என்ன செய்யன்னு தெரில, அதான் பண்ணேன். அதுக்கு எந்த இடம்னு பார்க்குறது கிடையாது, அப்படிதானே? எந்த இடமா இருந்தால் எனக்கு என்ன, நான் ஒன்றும் தப்பு பண்ணலையே. ஏன் மாமா தானே, பிறகு என்ன, நான் யாருக்கு பயப்படணும்? கேளுங்க நல்லவங்களா, இதுதான் சின்ன பிள்ளை பேசுகிற பேச்சு. அந்தால ஆமாம், நான் வெயிட்டா இல்லையா? இவ்வளோ தூரம் தூக்கி வச்சிருக்கீங்க. அடிச்சு விடுறது நீ. என்ன சிட்ட பண்ணிட்டு இருக்க நீ? தூக்குங்கன்னு தானே சொல்லிட்டு இருக்க. இப்போ பிறகு வெயிட்டாக இருக்கீங்களான்னு கேட்க. இப்போ என்ன பண்ணணும்? இறக்கி விட்டான். வெயிட்டாக இல்லைன்னா வச்சுக்கோங்க. உடனே வச்சு நான் என்ன செய்ய? ஏறங்க கீழே.
என்ன வச்சு என்ன செய்வான்? என்னை பாருங்கன்னா எப்படி சொல்லுது? அப்போ ஏக்கு என்ன கூட்டு போகிறீங்க? இறக்கி விடுங்க, நான் வீட்டுக்கு போகிறேன். ம் வேலைக்கு விடுவாங்க, நீ வீட்டுக்கு போவ. அதுக்கு தானே எடுத்துகிட்டு வந்திருக்கேன். வா உள்ளே போ. எருமைகளா உள்ளே போங்க தான்டா சொன்னேன். இங்கேயே ஏன்டா நின்றுட்டுருக்கிய? ஏன் அவன் தங்கச்சி சேட்டை பண்ண ரொம்ப நல்லா இருக்கும் பார்த்துட்ருக்கிய? எருமை மாடி நீ முன்னாடியே கூப்பிட்டு போவோம் இதுன்னு. நைட்டு பண்ணுற சேட்டையெல்லாம் பார்க்கணும்லடா, நீனும் படுறத பார்க்கணும்ல, அதுக்கு தான் வெயிட்டிங். அதானே, நீ அனுபவிக்கிறதெல்லாம் பார்க்கணும்டா. இன்னும் நாங்கள் நிறைய எதிர்பார்க்குறோம். இருடா மனம், கொஞ்சம் பொறுமையாக இரு. உனக்கு இதை விட பெருசாக ஆப்போப்பா சாமியா. கவலைப்படாதானே சாமியா, உன்ட்ட எந்த செடியும் பண்ணலாம். இரு, சேர்த்து வச்சு அனுபவிச்சு. அதை பார்த்துக்க தான் அம்மா இருக்காங்க, என் தங்கச்சி இருக்கா, அப்புறம் என்ன கவலை எனக்கு? அப்ப என்னம்மா உங்கள் ரெண்டு இடத்துக்கு அவ்வளோக்குள்ள சொல்லியிருக்கேன், எதுக்கு இப்படி பண்ணிட்டிய? என்ன வச்சா செய்ய பாவமாக இருக்கலாம். ஆமாம், நீங்கள் அவனால பாவம் பாருங்க, அவனை என்ன பாதம் பார்க்கட்டும். நீர் இது என்ன பாடுபடுத்துதுன்னு. நேரம் ஆயிட்டுடா, மணியை பேர் வண்டி எடுத்துருவாங்க, இப்போ உள்ளே கூட்டுவாங்க. பயந்துட பிறவா பயப்படுவா, சின்ன பாப்பாடலாம் பயப்பட வச்சுக்கிற வேலையா இது ஸ்டேஷனில் வச்சு. ஆமாம், என்ன வண்டி எடுக்க போதில்ல, பயமாக தான் இருக்கும், சவுண்டு கேட்கும்லா. உள்ளே கூட்டு போங்க. பயமாக இருக்குமா? இப்போ சொல்லியிருக்கலாம், ஃப்ளைட்லேயே டிக்கெட் போட்டிருப்பேன். இல்லை அது வண்டி ஸ்பீடாக போகும்ல, போட்டு சத்தம் கேட்கலாம் இறஞ்சிட்டு. அது கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும், வேற ஒன்றும் இல்லை. சரி வாங்க. சரி பயப்படாத என்ன, நான் தான் இருக்கல உங்க கூட, வேற என்ன பயம் உனக்கு? அப்படி எதுவும் பண்ணுச்சுன்னு சொல்லணும், வாயை மூடிட்டு கம்முன்னு இருந்துடாத, அடிச்சு போடுவேன். சரி போங்களாண்டா உள்ள. எருவ மாட்டு உள்ள கூட்டு போகல, போய் உள்ள போ. நீ தான் வாயேன், இங்கே நின்று பண்ணிட்டு இருக்க, வா. வந்து வாச்சிருக்கீங்க போருடா எனக்குன்னு. அண்ணன் தங்கச்சி எல்லாம் ஊரே போல. அண்ணன் தங்கச்சியெல்லாம் ஒரு போல தானே இருப்பாங்க மாமா. இல்லை வக்கனே பேசுவான், தூக்கி வச்சிருந்தா. இறங்கி இறக்கி விட்டா யார் உள்ள தூக்கிட்டு போவான்? பேசாமல் நடந்து வா, தூக்கிட்டுலாம் போக முடியாது. அந்த வசல தூக்கிட்டு போக முடியாவா? சரி வாங்க, இறக்கி விடுங்க.